என்னண்ணே ட்ரீட்மெண்ட் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் கொடுக்க சொல்லுவோமா? நீங்க சொல்லுங்க, சொன்ன உடனே செய்வாப்ல. செந்தில்குமார் சார் நான் அப்பாயின்மெண்ட் நான் ஆனப்ப சார் வந்து ஜெயிலரா ஜாயின் பண்றாங்க. நான் செகண்ட் கிரேடா இங்க ஜாயின் பண்றேன். எனக்கு 10 வருஷம் பழக்கம், எனக்கு நல்லா தெரியும். ஜெயிலரா இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க, இன்னும் அவனை சிறப்பா செய்யணும்னா செஞ்சு விட்டுருவான். அவனை சீமானுக்கும் சவுக்கு சங்கருக்கும் இருக்கிற தொழில் போட்டியில் சவுக்கு சங்கர் சிறையில இருக்கிறத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு சவுக்கு சங்கருடைய கையை உடைக்கணும் அப்படின்னு சீமான் ஆள் அனுப்பிச்சிருக்கிறாரு. இது கையை உடைக்கிறதோட நிக்க போகுதா இல்ல கொலை? காவல்துறை அவரோட கையை உடைச்சது மனித உரிமைக்கு எதிரானது. எவ்வளவு பெரிய கொடும் குற்றவாளியையும் இப்படி நீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சீமான் பிரஸ் மீட்ல பேசினாரு. ஆனா சாட்டை மட்டும் அவன் சேனல்ல ஒரு வீடியோவை போட்டான். சவுக்கு சங்கர் இந்த கோயம்புத்தூர் சிறையில அடைக்கப்பட்டதுக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னா, கோவை சிறையின் கண்காணிப்பாளராக இருப்பவர் மரியாதைக்குரிய செந்தில்குமார் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான அதிகாரி. இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்ட கைதிகளை அவர் அடித்ததாக கைதிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் அடிச்சதுக்கு அங்க காரணங்கள் இருக்கும். ரொம்ப நேர்மையான அதிகாரி தான் அவரு. ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி பேசினாங்க அப்படின்றதுக்கான விடை இன்னைக்கு கிடைச்சிருக்குது. மாலதிக்கு போன் போட்டு நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்க இப்படி தப்பு பண்ணி இருக்கிறீங்கன்னு என் பர்சனல் நம்பருக்கு போன் பண்ணி சொல்லாமல, இப்படி பொது மேடையில வச்சு என்ன வந்து அசிங்கப்படுத்துவானா அப்படின்னு மாலதியிடம் குடிபோதையில் சீமான் கதறியது அந்த ஆடியோல வந்துச்சு. அதுவும் ஒரு முக்கிய பின்னணி. அப்ப இதுல இருந்து சீமான் சவுக்கு சங்கர் மீது கடுமையான கோபத்துல இருக்கிறார் அப்படின்றது. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். திருச்சி சூர்யா அவர்கள் வந்து இன்னொரு ஆடியோ வெளியிட்டிருக்காரு. அதுல ஒரு காவல் அதிகாரியும் சீமான் அவர்களும் வந்து பேசிக்கிறாங்க. அதுல சவுக்கு சங்கர் குறித்து பேசுறாங்க. அந்த ஆடியோ பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த ஆடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்குது. மழைக்காலம் வருவதற்கு முன்னாடியே மழை தொடங்கி விடுற மாதிரி தினசரி நாம் தமிழர் கட்சி எப்படி பாஜக ஒரு ஆடியோ வீடியோ கட்சியோ அதே போல நாம் தமிழர் ஒரு தடவல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஆடியோ வீடியோக்கள் தினசரி பொழஞ்சிட்டு இருக்குது. என்னன்னா, இந்த மழையில் நம்மால் நனைய முடியவில்லை, அருவருப்பா அப்படின்றதுதான் நம்ம இதுல ஒரு உணர்ற ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஆடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம பேச வேண்டியது இருக்குது. சவுக்கு சங்கர் இந்த திமுக ஆட்சியில் முதல் முறையாக கைது செய்யப்படுகிறார். எப்ப கைது செய்யப்படுகிறார்? நீதிமன்றத்தில், குறிப்பாக மாவட்ட நீதிபதிகள் அவர்களுக்கு கீழே வேலை செய்கின்ற ஓஏ கைம்பெண்கள், அந்த கைம்பெண்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அந்த பெண்களும் வேலை செய்யாமலேயே சம்பளம் கிடைக்கும் அப்படின்றதுக்காகவும் வசதிக்காகவும் மாவட்ட நீதிபதிகளிடம் படுக்கையை பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னு நீதிபதிகள் குறித்து மிக ஆபாசமாக கொச்சையாக பேசுகிறார். அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் அவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. சிறை தண்டனை அடுத்து அவர் கடலூர் சிறையில் அடைக்கப்படுறாரு. அப்ப அவர் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது சீமான் அதற்காக மிக தீவிரமா குரல் கொடுக்கிறாரு. கருத்துரிமை இல்லையா, இதை சொல்வதற்கு கூட உரிமை இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா அப்படின்னு வழக்கமாக, ஏன்னா கேடி ராகவனுடைய கையுரிமைக்காகவே குரல் கொடுக்கின்ற சீமான் இவருக்காக பேசுறதெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை. அப்படி பேசுகிறார் சீமான். 2 மாசத்துக்குள்ளேயே அவருக்கு உச்சநீதிமன்றத்தில் பெயில் கிடைச்சிருது. பெயில் முடிச்சு வெளியே வர்றாரு சவுக்கு சங்கர். வெளியே வந்த உடனே சீமானை போய் சந்திக்கிறார். அவர் சந்தித்த ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா சீமான் தான். சீமானை சந்தித்து 2 பேரும் ஒன்னா பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. திமுக தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு வழக்கம் போல அந்த பிரஸ் மீட்ல வந்து பேசுறாங்க. பேசினதோட மட்டும் இல்லாமல், என் தம்பி சேப்பாக்கம் தொகுதியில உதயநிதிக்கு எதிராக போட்டியிடுவேன்னு சொல்லிருக்கிறான், அதனால அங்க நான் வேட்பாளரை நிறுத்த மாட்டேன், அது மட்டும் இல்லாம எங்களோட விவசாயி சின்னத்தையே என் தம்பிக்கு நான் கொடுத்து என் தம்பிய நான் அங்க ஜெயிக்க வைக்க போறேன் அப்படின்னு சீமான் பேசினார். எதற்காக? கருத்துரிமைக்காக பேசினார். ஆனா சின்னம் பறி போயிருச்சுன்னு வைங்களேன், அது பிடிங்கிட்டு போயிருச்சு, அது வேற கதை. இந்த ஆளு ஒழுங்கா அப்ளை பண்ணாம அதுக்கப்புறம் பாஜக மேல அந்த பழிய போட்டு, அது திருச்சி சூர்யா சிவாவுக்கும் சாட்டை துரைமுருகனுக்குமான அந்த ஆடியோலயே அது வந்துச்சு. என்னங்க நாங்களாங்க இதுக்கு காரணம் அப்படின்னு சாட்டை துரைமுருகன்ட்ட திருச்சி சூர்யா கேட்க, சாட்டை துரைமுருகன் வேற என்ன பண்றது, உங்களை தான் சொல்லி ஆகணும், நாங்க அப்ளை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்ற அந்த உண்மையை திருச்சி சூர்யா சிவாவிடம் சாட்டை துரைமுருகன் ஒத்துக்கிட்டான். இதெல்லாம் ஒரு பழைய கதை. இப்படி இருந்த ரிலேஷன்ஷிப் சீமானுக்கும் சவுக்கு சங்கருக்கும் இப்படி இருந்துச்சு இந்த உறவு. இந்த உறவில் எங்க விரிசல் ஏற்படுது அப்படின்னா, சீமானை விட சீமானினுடைய எஜமானர்களுக்காக தீவிரமாக சவுக்கு சங்கர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அதிமுகவினருக்கும் பாஜகவினருக்கும் சிறைக்கு போயிட்டு வந்த பின்னாடி
அது சீமானுக்கு பிடிக்காம இருக்குது. என்ன நம்மளை விட ஓவரா கூவுறான் அப்படின்றது. இவர் ஒரு குட்டி புரோக்கர்னாலும் அவர் பெரிய புரோக்கருக்கான மரியாதையை அவர் கொடுக்கணும்ல. ஆனா அவரை விட இவர் தீவிரமா உழைக்க ஆரம்பிக்கிறார். 2 பேருக்கு இடையில தொழில் போட்டி வருது. ஒரு கட்டத்துல சவுக்கு சங்கர் சீமானை பார்த்து, குறிப்பாக இந்த சின்னம் பறிப்போன விவகாரம், விவசாய சின்னம் பறிப்போன விவகாரத்தின் பொழுது, இந்த நிலம் என் கையில கிடைச்சது, நீ செத்த அப்படின்னு சீமான் வாயிலேயே பேசுறாரு. ஒரு சின்னத்தை கூட உன்னால காப்பாற்ற முடியலையா அப்படின்னு அசிங்கப்படுத்திடுறாரு. அந்த அசிங்கம் சீமானால் தாங்க முடியவில்லை. தாங்க முடியாதனாலதான் மாலதிக்கு, நம்ம ஏற்கனவே பேசணும், மாலதிக்கு போன் போட்டு நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை பாருங்க, இந்த மகன் மூஞ்ச பாருங்க, பட் வடச்சட்டியில போட்டு வறுத்தெடுத்த மாதிரி இருக்குது, தீஞ்சி காஞ்சி கருகி இப்படி தமிழர்களுக்காக உழைக்கிறேன், நீ அறிவாளி இல்ல, நீ ஒரு ஞானி, உனக்கு ஞானம் இருக்குது, நீயாவது சவுக்கு சங்கர்கிட்ட சொல்ல வேணாமா, அவன்லாம் என் தம்பியா, நாரப்பைய, அவன் எனக்கு தம்பியா இருக்கவே அவனுக்கு வந்து தகுதி இல்லை, ஏதாவது தப்பு பண்ணான்னா அண்ணன் நீங்க இப்படி தப்பு பண்ணி இருக்கிறீங்கன்னு என் பர்சனல் நம்பருக்கு போன் பண்ணி சொல்லாமல, இப்படி பொது மேடையில வச்சு என்னை வந்து அசிங்கப்படுத்துவானா அப்படின்னு மாலதியிடம் குடிபோதையில் சீமான் கதறியது அந்த ஆடியோல வந்துச்சு. அந்த ஆடியோ வச்சுக்கிங்க, அதுவும் ஒரு முக்கிய பின்னணி. அப்ப இதுல இருந்து சீமான் சவுக்கு சங்கர் மீது கடுமையான கோபத்துல இருக்கிறார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த நேரத்தில் தான் சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்து இழிவாக பேசுகிறார். பெண் காவலர்கள் படுக்கையை பகிர்ந்து கொண்டுதான் உயர் பதவி வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதற்காக கைதாகிறாரு. வழக்கம் போல சீமான்கிட்ட மைக்க போடுறாங்க. சீமான் அப்ப என்ன சொல்றாருன்னா, என் தம்பி அப்படி பேசியிருக்க கூடாது, அவர் பேசுனது வந்து தவறுதான், ஆனா அதற்காக அவர் மீது மனித உரிமை மீறல் நடவடிக்கை எல்லாம் வந்து செய்யக்கூடாது, இது முழுக்க முழுக்க தவறு, காவல்துறை அவரோட கையை உடைச்சது மனித உரிமைக்கு எதிரானது, எவ்வளவு பெரிய கொடும் குற்றவாளியையும் இப்படி நீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சீமான் பிரஸ் மீட்ல பேசினாரு. ஏன்னா அரெஸ்ட் ஆன உடனே சவுக்கு சங்கருடைய கை உடைக்கப்படுகிறது, அதுக்கு எதிராக சீமான் குரல் கொடுக்கிறார், பேசுகிறார். அப்பையும் கூட சரி பரவாயில்ல, சீமான் வந்து ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளராக பேசுறாரு, ஒரு காவல் சித்திரவதைக்கு எதிராக குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சோம். ஆனா சாட்டை மட்டும் அவன் சேனல்ல ஒரு வீடியோவை போட்டான். அது வந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயமா இருந்துச்சு. அந்த வீடியோவில் சாட்டை என்ன சொல்றான்னா, கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ரொம்ப நல்லவர், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான அதிகாரி, கரப்ஷனே கிடையாது, இதுவரைக்கும் 30 பேரை அடிச்சு கையை உடைச்சிருக்கிறாரு, அது எல்லாமே எதுவும் தவறான காரணம் கிடையாது, எல்லாம் ஒரு நியாயமான காரணத்துக்காக தான் கையை உடைச்சிருப்பாரு அப்படின்னு அவரை, சவுக்கு சங்கரனுடைய கை உடைக்கப்பட்டதுக்கு பிறகு அதை நியாயப்படுத்தி பேசுறான். சவுக்கு சங்கரன் இல்ல, யாரையும் காவல் நிலையத்திலோ அல்லது சிறையிலோ வைத்து டார்ச்சர் பண்ணக்கூடாது, சட்டப்படி என்ன தண்டனையோ அந்த தண்டனையை கொடுக்கணும். அப்ப இப்படி இருக்கிறப்ப சீமான் ஒரு புறம் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு. அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் இவர் கையை உடைச்சதை ஆதரிச்சு பேசுறானு. இன்னும் கடலூர் ஜெயில் கண்காணிப்பாளராகவும் செந்தில்குமார் இருந்தப்ப சவுக்கு அங்கதான் இருந்தாரு, அப்பையும் சரியா வந்து சவுக்க வந்து டீல் பண்ணாரு அப்படின்னு சொல்றானே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. தலைவர் ஒரு நிலைப்பாடு, கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு நிலைப்பாடு, எப்படி ஒரு கட்சிக்குள்ள 2 நிலைப்பாடு இருக்க முடியும்? சீமானுக்கு தெரியாமல் இவர் பேசினாரா, அல்லது சீமான் சொல்லி பேசினாரா, அல்லது சீமானுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் கட்சிக்குள் ஏதோ முரண்பாடு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி எல்லாம் அந்த நேரத்தில் எழுந்தது. ஆனா ஏன் இவங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி பேசினாங்க அப்படின்றதுக்கான விடை இன்னைக்கு கிடைச்சிருக்குது. அந்த விடை தான் இன்றைக்கு திருச்சி சூர்யா சிவா வெளியிட்டு இருக்கின்ற அந்த ஆடியோ. என்னண்ணே ட்ரீட்மெண்ட் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் கொடுக்க சொல்லுவோமா, நீங்கள் சொல்லுங்க, சொன்ன உடனே செய்வாப்புல. செந்தில்குமார் சார் நான் அப்பாயின்மெண்ட்டு நான் ஆனப்போ சார் வந்து ஜெயிலராக ஜாயின் பண்ணுறாங்க, நான் செகண்ட் கிரேடாக இங்கே ஜாயின் பண்ணுறேன், எனக்கு 10 வருஷம் பழக்கம், எனக்கு நல்லா தெரியும், ஜெயிலராக இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் அவனை சிறப்பாக செய்யணும்னா செஞ்சு விட்ருவான் அவனை. அந்த ஆடியோவில் ரொம்ப தெளிவா புழல் சிறையில் இருக்கும் ஒரு காவல் அதிகாரி கோபி அப்படின்றவர் சீமான்கிட்ட பேசுகிற அந்த ஆடியோ, அதில் அவர் கேட்குறாரு, அண்ணா இந்த ட்ரீட்மெண்ட் போதுமா, அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் போதுமானா கையை உடைச்சது போதுமா இல்லை இன்னும் ஏதாவது செய்யணுமா, அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணே, நாங்கள் சிறப்பாக செஞ்சுருவோண்ணே அப்படின்னு அந்த போலீஸ் கேட்குறாரு. எனக்கு ரொம்ப காலமாக பல 10 ஆண்டுகளாக எனக்கு செந்தில்குமாரை தெரியும் அப்படின்னு இந்த கோபின்ற அதிகாரி சொல்றாரு. இப்போ இந்த ஆடியோவில் இருந்து தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னா, சவுக்கு சங்கரனுடைய கையை உடைக்க சொன்னதே சீமான் தான். உடைத்து விட்டு வெளியில சீமான் என்ன சொல்றாருன்னா, மனித உரிமை
மீறப்பட்டு விட்டது, காவல் சித்திரவதை, இப்படி செய்யலாமா, திமுக அரசின் அட்டூழியம் அப்படின்னு திமுகவை குற்றம் சாட்டி விட்டு இன்னொரு புறம் தனக்கு காவல்துறையில் உள்ள கருப்பாடுகளை வைத்து சவுக்கு சங்கரினுடைய கையை உடைக்க சொல்லி இருக்கிறார், உடைக்க வைத்திருக்கிறார் சீமான் அப்படின்றது இந்த ஆடியோவில் அப்பட்டமாக தெரிகிறது. அதனாலதான் சாட்டை துரைமுருகன் இதை நியாயப்படுத்தி பேசியிருக்கிறான். செந்தில்குமார் ரொம்ப நல்ல அதிகாரி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுனா கையை உடைப்பீங்களா? எதையுமே உடைக்க கூடாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுனா சட்டத்தை முன்னாடி நிறுத்து, சட்டம் தான் முதன்மையானதே ஒழிய நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஷார்ட் டெம்பரா அப்படின்னு பாக்குறது அதுக்கும் சட்டத்துக்கும் இடம் கிடையாது. சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யணும். அப்படி சவுக்கு சங்கரனுடைய கையை உடைக்க வைத்ததே இந்த சீமான் தான். இது கையை உடைக்கிறதோட நிக்க போகுதா இல்ல கொலை செய்வதற்கும் சீமான் ஆள் அனுப்பி இருக்கிறாரா? ஏன்னா தொழில் போட்டி அப்படி மோனோபோலியா இருக்கணும் அப்படின்னு சீமான் நினைக்கிறாரு. அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் ஒரே அடிமையாக நான் மட்டும்தான் இருக்க வேண்டும், வருகின்ற பணத்தை எல்லாம் நான் மட்டுமே என் வாயால் விழுங்க வேண்டும் அப்படின்னு சீமான் நினைக்கிறாரு. அந்த தொழில் போட்டியில் கை உடைக்கப்பட்டிருக்கிறது. இது இதோட நிக்க போறதில்ல. சீமான் சவுக்கு சங்கரை கொல்ல ஆள் அனுப்பவும் வாய்ப்பு இருக்கிறது. காவல்துறை எச்சரிக்கையா இருக்கணும், இந்த கருப்பாடுகளை களையணும். ஆனா இந்த ஆடியோல வந்து அந்த பேசுற காவல் அதிகாரி புழல் கோபின்றவரோட வாய்ஸ் மட்டும் தான் வருது, சீமானோட வாய்ஸ் வரல. இவருக்கும் அவருக்கும் எப்படி தொடர்புன்னு சொல்ல முடியும் நம்ம? இல்ல, ரொம்ப நல்ல கேள்வி. இதுல அடிப்படையா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஆடியோ மட்டுமல்ல, இந்த பிரச்சனையை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு ஆடியோ இருக்குது. என்னடா ஆடியோ மேல ஆடியோவா அடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, நிலைமை அப்படிதான் இருக்குது. ஏன்னா அத்தனை ஆடியோ நாம் தமிழர் கட்சியை பத்தி வந்திருக்குது. சோசியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கிறாப்ல, மணி அப்படின்ற ஒரு நபர். அவர் யூடியூப்ல கொடுத்த பேட்டிகள்லாம் இருக்குது. இப்போ நான் சோசியல் மீடியாவில் தீவிரமா இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும். அந்த மணியை காலேஜுக்கெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படி இப்படின்னு. அந்த நபர் ஒரு பெண்ணோடு பர்சனலாக பாலியல் ரீதியாக இருந்த ஒரு வீடியோ வெளியாகுது. வெளியான உடனே அதற்கு எதிராக சமூக வலைதளங்களில் கொந்தளிக்கிறார்கள். அப்படி கொந்தளித்தவர்களுள் ஒருத்தர் தான் சாட்டை துரைமுருகன். கொந்தளிச்சு ஒரு வீடியோ போடுறாரு, இப்படிப்பட்ட ஒரு நபரையா கூப்பிடுவது அப்படின்னு. ஏதோ இவன் யோக்கிய மாதிரி, இவனும் இவங்க அண்ணனுமே பாலியல் குற்றவாளி, இவனுங்க இன்னொருத்தரை பார்த்து கேள்வி கேட்கறானா பாருங்களேன். அப்படி வீடியோ போடுறாங்க. அப்படி வீடியோ போடும் பொழுது, அண்ணன் உங்க தகுதிக்கு இது சரியா, நீங்க இப்படி செய்யலாமான, அவன் வந்து அட்மிஷன் அடி வாங்குற பையன். அட்மிஷன் அடினா நம்ம நேயர்களுக்கு சொல்லுவோம், இப்போ ஜெயிலில் அரெஸ்ட் பண்ண உடனே ஜெயிலுக்குள்ள நுழையிறப்ப குனிய வச்சு முதுகுல உடம்பு முழுக்க வந்து டப்பு டப்பு டப்புன்னு போலீஸ் வந்து அடிப்பாங்க. அதுதான் அட்மிஷன் அடி. அப்படி அட்மிஷன் அடி வாங்கக்கூடிய ஒரு பையன் தான் இந்த மணி. உங்க தகுதிக்கு, அதுவும் உங்க சேனலான சாட்டையில இப்படி ஒரு பையனை பத்திலாம் வீடியோ போடலாமா, நல்லா இல்லைண்ணே அப்படின்னு இதே கோபி சீமானுக்கு வாய்ஸ் அனுப்புறாரு. அதற்கு சாட்டை பதில் கொடுக்குறான், ஆனா அப்படி இல்லைண்ணே, இவன் ஏதோ பெரிய நல்லவன் மாதிரி இவனை பத்தி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம இவனை அட்டாக் பண்ணோம்னா அந்த பெண் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நமக்கு வந்துருவாங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜின அப்படின்னு சாட்டை சீமானுக்கு விளக்கம் கொடுத்துருக்கான். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த புழல் சிறையில் உள்ள அதிகாரி கோபி சீமானுடைய ஒரு கையாளாக இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. சோ அந்த பாசத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் உறவாடி கொண்டு இருக்கிறார்கள். அந்த உறவாடலின் விளைவுதான் சவுக்கு சங்கரினுடைய கை உடைக்கப்பட்ட பின்னணி. இவ்வளவு நேரம் இந்த ஆடியோவோட பின்னணியை குறித்து விளக்கமாக பேசினதுக்கு நன்றி. இந்த ஆடியோவோட முடியுமா என்னன்னு தெரியல, நேயர்களே காத்துருங்க. அடுத்த ஆடியோ கிடைச்சதுன்னா உடனடியா உங்களை சந்திக்கிறோம். இதுல கூடுதலா ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். இத்தனை ஆடியோக்களையும் பொக்கிஷமா தன்னோட மொபைல் போன்ல பாதுகாத்து வச்சது கோப்பாசே சாட்டை துரைமுருகன். அவருக்கு மிகப்பெரிய நன்றியை இந்த பேட்டி வாயிலா சொல்லிக்கிறேன்.